Behind a successful man, a woman stands. வெற்றியுள்ள மனிதனுக்கு பின்பாக ஒரு பெண் இருக்கிறாள் என்று சொல்லுவார்கள். சமீபத்தில் நடந்த ஜனாதிபதிகளுடைய பதவி ஏற்பு விழா அமெரிக்காவில் நடந்தது. அதில் துணை ஜனாதிபதியாக பொறுப்பெடுத்த ஜேடி வேன்ஸ் என்கிற அந்த அருமையான மனிதர், நல்ல ஒரு கிறிஸ்தவர். அவருக்கு மனைவி இந்திய வம்சாவளியில் வந்த உஷா வேன்ஸ் என்கிறவர்கள். பதவி ஏற்பு விழாவில் எல்லாரும் பொதுவாக ஜனங்களை பார்ப்பாங்க, வேடிக்கை பார்ப்பாங்க. ஆனால் இந்த பெண்மணி என்ன செய்தார்கள் தெரியுமா? தன் கணவனுடைய முகத்தை பெருமிதத்தோடும் ஒரு அன்போடும், என் கணவர் சாதிச்சிட்டார்ல, என் கணவர் இன்னைக்கு அமெரிக்காவிலேயே முதன்மையான 2வது நபரா நிக்கிறார்ல, அந்த பெருமிதத்தோட தன் கணவரை பார்த்தாங்க பாருங்க. அந்த வீடியோ இணையதளத்துல வைரல் ஆயிருச்சு. So many netizens started commenting and saying if there is a wife should be like Usha Vance ன்னு சொல்லி நம்ம இந்தியாவுக்கே ஒரு பெரிய பெருமையை சேர்த்துட்டாங்க. My dear children of God, தன் கணவருடைய இந்த சாதனை தான் தன் சாதனையாக அந்த பெண்மணி பார்த்தாள். அதற்காக தன்னுடைய வேலையை, தொழிலை எல்லாவற்றையும் விட்டு பிள்ளைகளை பராமரித்து கணவனை ஒரு இடத்துல ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிற்கணும்னு அந்த மனைவி தியாகம் செய்தாள். தன் கணவனை கொண்டாடினாள். அன்பானவர்களே, எவ்வளவு பேர் உலகத்தில் நம்ம பாராட்டினாலும் நம்ம சொந்த குடும்பம் நம்மை பாராட்டுகிறது போல வராது. உங்களுடைய கணவரை நீங்கள் கொண்டாடுங்கள், உங்க உறவுகளை கொண்டாடுங்க, உங்க மனைவியை, உங்க பிள்ளைகளை. நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம்? சில நேரத்தில் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து குடும்பமாக சேரும்போது உடனே போட்டு சொல்ல, என் மனைவி வைக்கிற சாம்பார் ரசம் மாதிரி இருக்கும், என் மனைவி கிளம்புறதுக்கு ரொம்ப லேட்டு பண்ணுவா, அவ எப்போதும் இப்படிதான் வளன்னு பேசிக்கிட்டே இருப்பா, எங்க அம்மா வைக்கிறது மாதிரி வருமா, அப்படியே மட்டம் தட்டுறது. பிள்ளைகளை எப்போதும் கம்பேர் பண்றது. அவனை பத்தியா சுரேஷ் நல்ல மார்க் எடுக்கிறான், ரமேஷ் ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறான், நீயும் இருக்கிறிய தத்தி. நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய குடும்பத்தையும் கணவனையும் மனைவியையும் கொண்டாடாத போது அவர்கள் அப்படியே கீழே போயிடுவாங்க. ஒரு சக்சஸ்ஃபுல் மேனுக்கு கூட இருக்கிறவங்க அவங்கள கொண்டாடணும். வேதமும் அதுதான் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 18:22 மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவு பெறுகிறான். A man who finds a good wife is blessed and he also receives favor from God. ஒரு மனைவி, ஒரு கணவன் இருவரும் ஒருத்தர் பாராட்டி அவர்களுடைய சாதனைகளை தன் சாதனைகளாக நினைப்பார்கள் என்றால் நிச்சயமாய் உங்க வாழ்க்கை மாறும், உங்க வாழ்க்கை வெற்றியின் பாதை நடக்கும். இந்த நாளில் உங்கள் குடும்பத்தில் கொண்டாடுங்கள், உங்களை உலகமே கொண்டாடும். God bless you. Have a wonderful day.